இன்றைய தலைப்புச் செய்திகள். துறைமுகம் தொகுதியில் தேர்தல் பரபரப்பு. தமிழக வெற்றி கழக நிர்வாகி விஜயகுமார் பிரத்யேக பேட்டி. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது சென்னை துறைமுகம் தொகுதியில் ஏற்பட்ட பரபரப்பான சூழல் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகி மீதான தாக்குதல் முயற்சி குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னை துறைமுகம் தொகுதியில் தேர்தல் நாளன்று பெரும் பரபரப்பு நிலவியது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மாநில பாதுகாப்பு குழு நிர்வாகியும் வழக்கறிஞருமான விஜயகுமார் அவர்களை இலக்கு வைத்து அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது குறித்து அவரிடம் நடத்தப்பட்ட பிரத்யேக நேர்காணலில் பல அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் பணியில் இருந்த விஜயகுமார் அவர்களை நோக்கி ஆளுங்கட்சி தரப்பை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் திரண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். உன்னைத்தான் தேடி வந்தேன், உன் கதை இன்றுடன் முடிந்துவிடும் என நேரடி கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவர் வேதனையுடன் குறிப்பிடுகிறார். தேர்தல் பணிக்கு இடையூறு. துறைமுகம் தொகுதியில் தேவக சார்பில் நியமிக்கப்பட்டிருந்த பூத்து ஏஜெண்டுகள் திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டதாகவும் அதனை தடுத்து ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த தான் முயற்சித்ததே இந்த ஆத்திரத்துக்கு காரணம் என்றும் விஜயகுமார் விளக்கமளித்தார். துணிச்சலான அரசியல் பயணம். கடந்த 3 மாதங்களாக இந்த தொகுதியில் தங்கி கட்சி நிர்வாகிகளுக்கு முறையான தேர்தல் பயிற்சி அளித்ததாக அவர் கூறுகிறார். ஒரு சாதாரண வழக்கறிஞரை பார்த்து ஒரு அமைச்சரை நேரடியாக வந்து மிரட்டுகிறார் என்றால் நான் சரியான அரசியல் செய்கிறேன் என்றுதான் அர்த்தம் என அவர் துணிச்சலாக பதிவு செய்துள்ளார். தலைமையின் ஆதரவு. இந்த இக்கட்டான சூழலில் தேவக தலைமை தனக்கு முழு ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் தைரியமாக முடிவெடுங்கள், நாங்கள் பின்னால் இருக்கிறோம் என கட்சி தலைமை ஊக்கமளித்ததாகவும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மக்களின் எதிர்பார்ப்பு. துறைமுகம் தொகுதி மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் அச்சுறுத்தல் மற்றும் ரவுடிசர் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் தயாராகி விட்டதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த போதிலும் தனது அரசியல் பணி தொடரும் என்றும் அவர் உறுதிபட கூறுகிறார். தேர்தல் களத்தில் நிலவும் இத்தகைய மோதல் போக்குகள் மக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.